வணக்கம். நான் உங்கள் மக்கள் தோழி சென்னம்மாள் பேசுகிறேன். நலமாக இருக்கீங்களா? நான் ரொம்ப நலம். ரொம்ப அழகாக, அன்பாக, ஆதரவாக எத்தனை உறவுகள் வேணாலும் வரட்டுங்க. இந்த தாய் மாமா உறவு மாதிரி மிகப்பெரிய உறவு இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. அப்படி ஒரு உறவு வேணும்னு தான் எல்லாரும் ஆசைப்படுற ஒரு உறவு. சும்மா ஒன்றும் நம்ம மூத்தவங்க அண்ணன் தம்பி உறவு, அக்கா தங்கை உறவு, சித்தப்பன் பெரியப்பன் உறவுலாம் சாதாரணமாக வச்சிடலங்க. எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்குள்ளார 1000 அர்த்தங்கள். அந்த ஒவ்வொரு உறவு முறைகளுக்குள்ளார அத்தனை விதமான ஒரு பந்தங்கள் இருந்ததுங்க. தாய் வீட்டு சீரு, தாய் மாமன் சீரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், புகுந்த வீட்டு சீரு, பொண்ணெடுத்த சீரு, முறை செய்கிறது, மறு வீடு அனுப்புறது, இப்படின்னு இந்த சமூகத்தில் மனித உறவுகளுக்கு தாங்க இத்தனை வகையான சீர் பண்ணுறாங்க. இந்த சீருங்கிறது சீர்தூக்கிப்பார், சின்ன ஒரு செயலாக இருந்தாலும் மேன்மையாக பாராட்டணும். நான் சொத்தாக மதிக்கிறவங்க சந்தோஷமாக வாழணும். ஒரு சில அண்ணன் தம்பிங்கெல்லாம் விட்டு கொடுக்காம என் அண்ணனுக்காக, என் தம்பிக்காகன்னு வாழ்கிறாங்க. அதுக்காக தான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு நம்மளுடைய மூத்தவங்கள்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதே போல் அண்ணன்மாருங்கள்லாம் தன்னோட குடும்பத்தை தோளில் சுமப்பாங்க. கூட பிறந்தவங்கள நடக்க விடாமல் தோல்லையும் மார்லையும் அடைச்சிட்டு போனேன் எத்தனையோ அண்ணன்மாருங்க நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதனால தாங்க இந்த பாசம் உறவு முறைகளோட பின்னி பிணைஞ்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒத்த குழந்தைய வச்சுக்கிட்டு அதுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது, எல்லாத்தையும் வாங்கி போட்டுருக்கீங்க. இதுக்கு எங்கே சித்தப்பாவை இருக்கும், இது எங்கே மாமனை தேடும், இது எங்கே பெரியமாவை தேடும், இது எங்கே அத்தையை தேடும். அத்தனை உறவுகளும் உறவு சொல்லி பாராட்டின ஒரு சமூகம் தாய் சமூகம் இந்த தமிழ் சமூகமாக தான் இருக்கும். ஆகையால் உள்ளது உள்ளபடியே உங்களுக்குன்னு ஒரு உறவு இருந்தால் அது அண்ணன் தம்பியோ அக்கா தங்கையோ அந்த ஒத்த உறவையும் மொத்த சொத்தாக நீங்கள் பாவித்து பத்திரமா ரொம்ப ரொம்ப பொக்கிஷமாக பார்த்துக்குங்க. நன்றி, வணக்கம்.